அனைவருக்கும் சட்டத்தின் குரல் சேனல் சார்பாக வணக்கம். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிறப்புச் சான்று ஏன் அவசியம்? பிறப்புச் சான்றிதழில் பிழை இருந்தால் அதனை எவ்வாறு சரி செய்வது? ஒருவேளை பிறப்புச் சான்றிதழ் தொலைந்துவிட்டால் அதனை எவ்வாறு திரும்ப பெற விண்ணப்பிப்பது மற்றும் அதற்கான கட்டணம் எவ்வளவு என்று இந்த காணொளியில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதாவது பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969 கீழ் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மற்றும் பிறந்த குழந்தை 21 நாட்களுக்குள் மாநகராட்சி மற்றும் நகராட்சி கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். பிறப்புச் சான்று ஏன் அவசியம்? பிறப்புச் சான்று குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு மற்றும் மத்திய மாநில அரசு பதவிகளுக்கு அரசு பணிகளுக்கு சேர வேண்டுமானால் கட்டாயமாகும். மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கும் பாஸ்போர்ட் பெறுவதற்கும் பிறப்புச் சான்றிதழ் கட்டாயமாகும். பிறப்புச் சான்றை எவ்வாறு பெறுவது? பிறப்புச் சான்றை பெறுவதற்கு பெற்றோரின் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் திருமண பதிவுச் சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை இவைகளை இணைத்து பிறப்புச் சான்றிதழை பெற முடியும். ஒருவேளை வாங்கிய பிறப்புச் சான்றிதழில் பிழை இருந்தால், அதாவது சில சமயம் பிழை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது குழந்தையின் பெயர், பிறந்த தேதி, பெற்றோரின் பெயர், இடம் போன்றவற்றில் ஏதேனும் பிழை இருந்தால் அதனை பிறப்பு பதிவாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர், கிராம நிர்வாக ஆய்வாளர் இவர்களில் யாரேனும் ஒருவரை அணுகி பிழை திருத்தம் செய்து தர வேண்டும் என்ற மனுவை எழுதி அத்துடன் பெற்றோரின் சான்று அதனுடன் இணைத்து இவர்களில் ஒருவருடன் அதனை தர வேண்டும். அதனை அவர்கள் ஏற்று விசாரித்து பின்பு பிழை திருத்தம் செய்து தருவிடுவார்கள். மற்றும் ஒருவேளை வாங்கிய பிறப்புச் சான்றிதழ் தொலைந்துவிட்டால், அதாவது 2018க்கு முன் பிறந்த குழந்தை அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் தொலைந்துவிட்டால் அதனையும் எளிதாக பெற முடியும். குறிப்பாக அதனை பெறுவதற்கு பிறப்புச் சான்றிதழின் நகல் இருந்தால் போதும். ஒருவேளை நகல் இல்லாவிட்டால் குழந்தையின் பெயர், பிறந்த தேதி, இடம் போன்றவற்றை சுட்டிக்காட்டி அதனை திரும்ப பெற முடியும். தொலைந்த பிறப்புச் சான்றிதழ் நகலை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் பொழுது விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்குகள் போன்றவற்றை அந்த படிவத்துடன் இணைத்து தர வேண்டும். இந்த படிவத்தை பூர்த்தி செய்து உள்ளூர் நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் உள்ள இணையதளத்திற்கு சென்று இந்த படிவத்தை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். மற்றும் இதற்கான கட்டணம் எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது ரூ. 50லிருந்து ₹100 வரை இருக்கும். தொலைந்து போன பிறப்புச் சான்றிதழ் கிட்டத்தட்ட 15 நாட்கள் முதல் 30 நாட்களுக்குள் பெற்றுவிடலாம். நன்றி, வணக்கம்.